நீ ஒரு எனர்ஜி இல்லடான்னு அவன்கிட்ட சொல்லுங்க. ஹாய் பிரெயின்லெஸ், மறக்காம மீதி இருக்கிற எல்லா வீடியோஸும் ரீகால் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ரீபோஸ்ட்ங்கிற விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற ஆற்றல்கள் தான் நாம அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம அதை ஐசோலேட் பண்ண போறோம். ஆற்றல்கள் நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆற்றல்னா என்னென்னவா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல ஒரு இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க, நிலை ஆற்றல்னு சொல்லுவாங்க. நிலை ஆற்றல்ங்கிறது பருப்பொருள் லிஸ்ட்ல வந்துடும். ஸோ முதல்ல இயக்க ஆற்றலை பத்தி பார்த்துருவோம். நம்ம உடம்புல எது இயக்கத்தில் இருக்குன்னா எமோஷன்ஸ் இயங்குது, நினைவுகள் இயக்கத்தில் இருக்கு, மெமரிஸ் இயக்கத்தில் இருக்கு, உடல் அசைவுகள் இயக்கத்தில் இருக்கு, ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாமே. அப்போ நம்மளோட கேரக்டர் டிசைனிங்கிறது இந்த மெமரிஸ் பொறுத்து, மன அழுத்தத்தை பொறுத்து இது டிசைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு இயக்கத்தில் இருக்கு. மொழி அது அமைதியா இருந்தா மொழியாவே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பேசினாதான் மொழினா அதுவும் ஒரு இயக்கமா இருக்கு, அதுவும் ஒரு எனர்ஜி கன்வர்ஷனா இருக்கு. நம்மளோட எய்ம், அதாவது நம்மளோட ஆசை வெறுப்பு இதெல்லாம் வந்து எய்ம்ல வச்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்குங்கிற பட்சத்தில் அதுவும் ஆற்றல் மாற்றமா இருக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் 6 வகை ஸ்ட்ரென்த், பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோசியலஜிக்கல், பினான்சியல் எல்லா ஸ்ட்ரென்த்தும் மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்கு. ஜட்மெண்ட் நல்லது கெட்டதும், நீதி அநீதி, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம் இப்படி பல வகையில மாறி இருக்கு, உலகமே மாறி போயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று எமோஷன்ஸ் நான் இல்லைன்னு எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே அளவு கோவம், நான் 2 யூனிட் கோவப்படுறேன், ஒரு 10 பேர் 2 யூனிட் கோவப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோவம் 10 பேர்ட்டையும் ஒரே மாதிரி வெளிப்படுது அப்படிங்கறனால வந்து நான் 10 பேர் உடம்புல இருக்கேன்னு கேட்டா இல்ல. சோ எமோஷன் நான் இல்ல. அதாவது நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு, இங்க வந்து மண் இவ்வளவு இருக்கு, காத்து இவ்வளவு இருக்கு, தண்ணி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பயோஸ்பியர்ல புல் இவ்வளவு வருது, மாடு இவ்வளவு வருது, அது பால் கறக்குது, அது அடுத்தடுத்த தலைமுறை அடுத்தடுத்த எக்கோசிஸ்டம்ல இருக்கிற அடுத்தடுத்த உயிரினங்கள் அதெல்லாம் சாப்பிடுது. அப்ப மனுஷன் இருக்கிறதுலே உச்சகட்டமா எல்லாத்தையும் திங்கிற ஒருத்தன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இருக்கிறதுலே மக்கள் தொகை கம்மியா இருக்கணுங்கிற தாட் எனக்கு அங்க வந்துச்சு. ஏன்னா அது எனக்கான ஃபீட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து. ஆனா இதை ஒருத்தன் படமாவே எடுத்து வச்சிருக்கான், மக்கள் தொகை பாதி குறைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு வர தாட் இன்னொருத்தனுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல நானும் ஒன்னான்னு கேட்டா இல்ல, நான் வேற அவன் வேறங்கிற பட்சத்துல தாட்ஸ் வந்து நான் இல்ல. என் மெமரிஸ் நானா அப்படின்னு கேட்டா என் மெமரிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதாவது நான் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, பதிவாகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதிவுகள் மாற்றத்தில் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் நானாவே இருக்கேன் அப்படின்ற போது நான் மெமரி கிடையாது. ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒருத்தன் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான், அதே மாதிரி நாங்க ஒரு 10 பேர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 பேரும் அவனாயிரம் அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அப்போ அந்த நாங்கிறது வந்து ரியாக்ஷன்ஸ் கிடையாது. மெமரிஸ் அந்த பதிவுகள் சேஞ்ச் ஆகுது, நினைவுகள் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேரக்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 2 வயசுல இருந்த கேரக்டர் 4 வயசுல இருக்காது, 4 வயசுல இருந்த கேரக்டர் 8 வயசுல இருக்காது. ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தன் போண்டாவா இருக்கான், இப்போ படபட பாவாவா இருக்கான். இது கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உள்ள நாங்கிறது நிலையானதா இருக்குது அப்படிங்கும் போது நான் வந்து கேரக்டர் கிடையாது. மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மொழியவே பல பேர் பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மொழி உருவாகிற இடத்துல நான் இல்ல. நான் ஒரு இடத்துல ஒரே ஒரு லொகேஷன்ல ஒரே ஒரு கவுண்டிங்ல ஒண்ணே இருக்கிறனால நான் மொழி கிடையாது. மொழியை வச்சு திரும்ப என்ன உயிர்ப்பிக்க முடியாது. என் ஆசையவே பல பேர் வச்சிருக்கலாம், என் ஆசை இலக்கு எல்லாமே வேற வேற ஆளுங்க வேற வேற மாதிரி வச்சிருக்கும் போது நான் அங்க எல்லாம் இருக்கனா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் கவுண்டிங்ல ஒண்ணே தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஆசை கிடையாது. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பிறக்கும் போது வீக்கா இருக்கேன், அடுத்து ஸ்ட்ராங் ஆகிறேன், அடுத்து மறுபடியும் வீக் ஆகிறேன். ஒரே அளவு பணம் வச்சிருக்கிற எல்லாருமே ஒரே ஆளான்னு கேட்டா இல்ல. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரி இருந்தா கூட அது எல்லா இடத்துலயும் நான் இல்லைன்ற பட்சத்துல நான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் கிடையாது. நான் எழுதி வச்சிருக்கிற நல்லது கெட்டதே இன்னொருத்தன் எழுதி வச்சிருந்தாலும் 10 பேர் எழுதி வச்சிருந்தாலும் அந்த 10 பேராவும் நான் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் நல்லது கெட்டதும் கிடையாது. தான் ஒரு எனர்ஜின்னு தன்னை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.